குறிக்கோளும் நம்மளோட விந்து அணுவின் ஒளியும் எல்லாம் சேர்ந்து 7வது அறிவாகிய அந்த உச்சி சிரசின் நடுவே ஜோதி பிரகாசிக்கிற அந்த வெட்ட வெளியும் எல்லாம் இதுதான் அடிப்படையில தான் ஓங்காரசாமி வெட்ட வெளியை காமிச்சாரு. கடைசியா நீ எதுக்கு போற, ஒண்ணுமே இல்லாத சூன்யமான பிளேஸ்க்கு போறடா, இங்கெல்லாம் கலரை பார்த்துக்கோ, இங்கெல்லாம் பிறவி எல்லாம் பார்த்துக்கோ, 7 சக்கரத்தை பார்த்துக்கோ, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் போய் பார்த்துட்டு வா. அதாவது தலைக்கு மேல உள்ள பகுதிய அகத்தோற்றம்னு சொல்லுவாங்க, தலைக்கு கீழே உள்ள பகுதிய புறத்தோற்றம்னு சொல்லுவாங்க. அகத்தோற்றத்துல நீ பார்க்கும்போது பகவானை தரிசிக்கலாம், புறத்தோற்றத்துல பார்க்கும்போது நீ புள்ளை பூக்குட்டிங்களை பெத்துக்கலாம். இதான் இது பரமாத்மையே பிரபஞ்சமே நம்ம சாமி சொன்னாரு. எப்படியாப்பட்ட சப்ஜெக்ட் அது, சூப்பர் சப்ஜெக்ட். இல்ல அதுக்கு விளக்கத்தை யாருன்னா கண்டுபிடிக்கிறானுங்களா? ஏதோ ஒரு குரு ஸ்லோகம் சொல்லிட்டு போய்க்கினே இருக்கிறானுங்க. அத அகத்தோற்றத்துல இருக்கிற அந்த பரமாத்மா தான் பிரபஞ்சத்துக்கு வராரு. இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த ஜீவன் தோன்றின ஜீவன் எங்க போனோம், திரும்ப பரமாத்மாவுக்கு போய் சேரணும். அப்போ அங்க போய் சேர்ந்துட்டா ஒண்ணுமே இல்லை. அததான் இந்த கலர் தோற்றம் சக்கரம் அந்த நீத்து, அதாவது நிராதாரம்னா அந்த உச்சி தலையிலேருந்து மூலாதாரம் வரலும் ஒரு கீத்து. நமக்கு அம்சானந்த சாமி ஒரு கீத்து போட்டா இருப்பாரு படத்துல, அவரு ஒளி நேரா கீத்த உள்ள தொப்புள் வழியா ஓட்டும். அங்கதான் மூலாதார தொப்புளுக்கு கீழையும் கருப்பைக்கு மேலேயும் 2 விரலுக்கு அடியில் மேல உள்ளதுதான் மூலாதாரம். அப்ப அந்த மூலாதாரமும் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞை, சகசிராரம். இந்த யோக நிலையில இத பத்தி விளக்கி சொல்லுவாங்க. இந்த யோக நிலையில கடந்தவனுக்கு அந்த சகசார நம்ம நிராதாரம் சொல்றோம், ஞானி நிலையில நிராதாரம் சொல்றோம். ஆக மொத்தத்துல பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் தெரியும். காலமும் 3 வித காலம், 3 வித குணம் இருக்குது. இத நீ ஆராய்ச்சி பண்ணி பட்டு தேறி அதுல உறுதி ஆகி உன்னை நீயே திடப்படுத்திக்கின்னு உன்னை நீ அறிய வேண்டும். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை அறியாமற்றானை கெடுகின்றான். உன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அந்த 7வது அறிவாகிய அந்த மெய்யுணர்வை நீ தெரிஞ்சு கொண்டனா, தெரிந்த பின் அறிந்த பின்